டீம் பேர் என்ன? KVSS குறிஞ்சி வீரர்கள். எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து வரேன். எதுக்காக வந்திருக்கீங்க? சிலம்பம் டோர்னமெண்ட்டுக்கு. வின் பண்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாய்ப்பு இருக்கும். அந்த வகையில் வேலு சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அரியாப்பம் சட்டமன்ற தொகுதியுடைய அரியாப்பம் கான்ஸ்டியூஷனுடைய எம்எல்ஏ என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு தான் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சாரி இவர் இந்த அரங்காவலம் தொகுதியுடைய அதிகாரியாக இருக்கிறாரு. அந்த கோயிலுடைய தனி அதிகாரியாக இருக்கிறாரு. அவர் ஆன்மீகத்தில் எல்லாம் சிறப்பாக பண்ணிக்கிறாரு. அந்த வேலை இந்த இடத்த கொடுத்து நம்ம இந்த கலையை கொண்டு வந்து எல்லாம் சிறப்பாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. 18 சித்திரங்களால் உருவாக்கப்பட்ட கலை இது. நம்ம அண்ணன் இன்றைக்கி எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் வர வச்சு நல்லா வர வச்சு கொடுத்து எல்லாரையும் சிறப்பாக வச்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷம். சிலம்பக்கலை எப்படியோ நம்ம எல்லா மக்களும் இந்த கலையை கற்றுக்கணும். அதனால நம்ம இந்த கலையை நம்ம முன்னெடுத்து செய்கிறது. நிறைய ஆசான்மார்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 டீம் வந்திருக்குங்க. இந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஓவரால் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட் இங்கே சொல்லப்படுறாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம அரசு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாலும் பெற்றோர்களும் அதனால் ஊக்கப்படுத்தி மாணவர்களை ஆரோக்கியத்தோடும் வளமோடும் வளர்த்து ஒத்துழைக்கும். தேங்க்ஸ். அரியாம்புத்தூர் சட்டமன்ற எம்எல்ஏ எங்கள் அன்பு மாமா, எப்போ என் உறவு. ஆமாம், இவர் என்னோட ஆசான் ஐயூப். இவர் எனக்கு ஒரு 25 வருஷம் நண்பர். ஒரு ஜெகதீசன் பாரம்பரியமான சித்த மருத்துவம். செல்வராஜ் மாயவரம் எப்பவுமே துடிப்பானார். எப்பவுமே எங்க இருந்து வரீங்க? ஆச்சாரிய சிக்ஷா மந்திர் வில்லியனூர். ஓகே. சிலம்பம் காம்படிஷன் மாமல்லன் சிலம்பம் காம்படிஷனுக்காக வந்திருக்கோம். ஓகே, வெற்றி பெற எங்களை வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எங்க இருந்து வரீங்க? சேலம் மாவட்டம் முத்தநாயக்கன்பட்டி கிராமத்திலிருந்து வரோம் சார். எதுக்காக வந்திருக்கீங்க? மாமல்லம் சிலம்பம் போட்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கோம் சார். டோர்னமெண்ட் காம்படிஷன் வெற்றி பெற எங்களை வாழ்த்துக்கள்.
எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் திருவள்ளூர், சென்னை. சென்னையில். எதுக்காக வந்திருக்கீங்க? சிலம்பம் மேட்ச்க்காக. யார் நடத்தாங்க தெரியும்? மாமல்லன் காம்படிஷனுக்காக. வெற்றி பெற என்னோட வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். மாமல்லன் சிலம்பாட்ட கழகத்தினுடைய மாஸ்டர் பேசுகிறேன். இப்போ இருந்து நம்ம வந்து வருஷாந்திரம் வந்து இப்போ 2வது வருஷம் வந்து தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலம் வந்து சிலம்ப காம்படிஷன் இருக்கிறோம். இந்த முறையும் வந்து போன முறையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1700 மாணவர்களை பங்கு பெற்றாங்க. இந்த முறையும் ஒரு 1700 மேலே மாணவர்கள் வந்து பங்கு பெற்றாங்க. இந்த கலை எதுக்காக நம்ம செய்யணும்னா மாணவர்கள் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் இது கல்விக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் மற்றும் அவங்க வந்து வாழ்வில் வந்து நல்லா தரக்கட்டமாக வாழ்றதுக்கு நம்மளோட தமிழர்கள் கலை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்படிங்கிறத நம்ம கலையை வந்து நம்ம வருடாந்தோறும் நடத்தின்னு வரோம். இந்த கலையை நம்ம அரசு வந்து ஊக்கப்படுத்தினாலும் இந்த கலைகளை வந்து நம்ம வருடாந்தோறும் கோரிக்கை வைக்கிறோம். அரசு பள்ளிகளில் வந்து இல்லை பள்ளிக்கூடத்தில் ரெகுலராக ஒரு ஆக்டிவிட்டிஸ் பேர் இந்த சிலம்பத்தை வந்து அரசு வந்து முன்னெடுத்து வளர்த்ததை நம்ம பாண்டிச்சேரியில் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட பால் பவுன் இருக்குது. அந்த பால் பவுனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரியமான கலையை வந்து முன்னோடி கலை தமிழ் கலை சிலம்பக்கலை மட்டும் கிடையாது. மற்ற கராத்தே இருக்குது, யோகா இருக்குது, பரதநாட்டியம் இருக்குது, மற்ற எல்லா கலைகளும் இருந்தாலும் சிலம்பம் வந்து இந்த நம்மளோட தாய்க்கலை தமிழனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கலை. அந்த கலையை வந்து எல்லா பால் பவுன்லேயும் வந்து இந்த கலையை வந்து ஊக்கப்படுத்தணும். அடுத்து அரசு பாரதியார் பள்ளிக்கூடத்தில் இந்த சிலம்பத்தில் ஒரு கோர்ஸ் இருக்கிறதுனால சிறந்த ஆசனங்களை வச்சு ஒரு சிலபஸ் அமைச்சு அதுக்கு வந்து நம்ம அரசு வந்து முக்கியத்துவம் அதுக்கு ஒரு சிலபஸ் மாரி 1 year 2 years வந்து ஒரு சிலபஸ் மாரி கொடுத்து அந்த கலை மேலும் மேலும் வளரும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எல்லாம் தொடர்ந்து இந்த கலையை நம்ம பயணிக்கிறதுக்கு காரணம்
மாணவர்கள் ஆரோக்கியத்திற்கும் நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம வந்து விட்டுக்கூடாது அப்படி ஒரு எண்ணத்துக்காக தான் பண்ணுறோம். வளர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் ஆசான பெருமக்களுக்கும் அது பெட்ரோலுக்கு வந்து முதல்ல நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த வெயிலில் நம்ம வந்து பெட்ரோலுக்கு வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வந்து பாருங்கள், கன்னியாகுமரி, நாகர்கோவில், சென்னை, திண்டுக்கல், தேனி எங்கேருந்துலாம் வந்திருக்காங்க. அது எதுக்காக மெனக்கிட்டு வரான்னு கேட்டால் இந்த கலையை வந்து மாணவர்களுக்கு ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் வாழ்வியலுக்கு பயன்படணும் அப்படின்றத இந்த கலையை வந்து பயணிக்கிறாங்க. அதனால் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி. இப்போ வந்து இங்கே வந்து ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய மாஸ்டர் வந்துருக்காரு ஐயப்பு. இப்போ வந்து ஃப்ரான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்துருக்காங்க. எவ்ரி இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாமல்லன் சிலம்பத்தில் வந்து மாணவர்கள் வந்து பயிற்சி பண்ணுறது. இந்த முறையும் இந்த நம்ம காம்படிஷனில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஃப்ரான்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம வருஷாந்திர அரசோன்னு என்ன பண்ண போகிறோம், ஒரு இன்டர்நேஷனல் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணுறதுக்கு காரணம் நம்மளோட பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கணும் தான். மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்டு? அரசுக்கு முக்கிய கோரிக்கை என்ன? அரசுக்கு வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 1500 மேற்பட்ட மாணவர்கள் வந்திருக்காங்க. அரசுக்கு வந்து என்ன கோரிக்கைன்னா, இது வந்து அரசு பள்ளியில் வந்து ஒரு பிடி பீரியடாக இருக்கும். ரெண்டாவது இந்த வந்து கலைக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இப்போ கலை பண்பாட்டுத்துறைன்னு ஒன்று இருக்குது. பாரதியார் பள்ளியில் கூட வந்து கலைக்கானது. அதுக்கு பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி நம்ம ஒரு குருகுலத்தை வந்து கட்டி வச்சுருக்கோம். அதில் ஏன் அந்த சிலம்பத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோன்னு தெரியல. கண்டிப்பாக அரசு இது ஊக்கப்படுத்தணும். இது ஸ்போர்ட்ஸில் சேர்க்கணும். ஸ்போர்ட்ஸில் சேர்க்கறது ரெண்டாவது ஒரு முறை இருந்தாக்கணும். கலையாக அது வந்து நம்ம பால் பவுனில் வந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட டீச்சர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது நம்ம சிலம்பத்துக்கு வந்து அங்கீகாரம் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 10 ஆசிரியர் போட்டிங்கன்னா அவங்க 10 மாணவர்கள் உருவாக்குவாங்க. அது வந்து அவங்க நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அதனால் அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, நீங்கள் வந்து அதாவது இதை படித்து வேலைக்கு போகிறதுன்றது ரெண்டாவது விட நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம பாதுகாக்கணும். இதை கலையாக பயணித்து மாணவர்கள் வந்து ஊக்கப்படுத்தி பால் பவுனையும் பாரதியார் பள்ளிக்கூடத்தில் இது வந்து ஒரு கல்வி பாடமாக நடத்தினாங்க. இது நல்லா வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இந்த கோரிக்கையை எப்பவுமே என்ஆர் வந்து அதை நிறைவேற்றுவார். இந்த முறை அதை அவர் ஊக்கம் கொடுப்பாரு, மேலும் ஊக்கம் கொடுப்பா நாங்கள் நம்புகிறோம். இதை பல முறை நாங்கள் வந்து சபாநாயகத்தை இந்த கோரிக்கை வச்சுருக்கோம். நன்றி. வணக்கம்.
சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு மதம் பிடிச்சிருந்தா அது மாதிரி ஒரு 10 பேர் பேர் சொல்லக்கூடிய நிலையில் இருப்பாங்க. இந்த மதத்தை கற்றுருப்பாங்க. ஆனால் இங்கே மாமன் சாமி இவங்க இந்த கலையை விடாமல் பாதுகாத்து போகிறாங்க. பிள்ளையை கற்றுக் கொண்டு போகிறாங்க. பிள்ளைகளையும் விழாக்களை நல்லதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. போட்டியில் கலந்து பரிசு பெறுகிற அளவுக்கு அவங்க சிறந்த கலைகளாக சிறந்த விளையாட்டு வீரராக உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த மண்ணுடைய இந்த பூனுடைய ஒரு சிறப்பு அப்படி கூட சொல்லலாம். காய்கறி எண்ணத்துக்கு வந்து ஆலயங்காரிக்கு வந்து காய்கறி பூர்ணம் நாட்டு காய்கறி பார்த்தீங்கன்னா பூர்ணம் அதே பால் உற்பத்தி வந்து பால் பசுமாட்டு பார்த்தீங்கன்னா பூர்ணம் பசு பால்களே கிடைக்கக்கூடிய இடம். இன்னைக்கு நீர் தாண்டி சுற்றுலாவுக்கு ஒரு சிறந்த இடமா இருக்குது. இந்த வழியாக தான் போகிறாங்க. பல மாநில சார்ந்தவர் வெளிநாட்டுலாம் இந்த கடல் விளையாட்டு சுற்றுலா மையமாகவும் நம்முடைய பகுதி இப்பொழுது வளர்ந்து இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு காரணம் நம்முடைய அன்னதானம். இந்த திருவிழான்றது நான் பல நாட்டில் வந்துட்டு இருக்கேன். இந்த கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஃபியூச்சரில் ஒரு சில திருவிழாவுக்கு ஒரு செடல் திருவிழாக்கள் முருகர் கண்ணிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா அதாவது பயணம் திருவிழா. அந்த திருவிழா மிகவும் பெரிய புகழ்பெற்ற திருவிழாவில் நம்முடைய திருக்கோயில் திருக்கோயில் மிகவும் சிறப்பான நிலையில் அமைந்திருக்கின்ற அருள்வாரி நாங்கள் விலகி கொண்டிருக்கின்றது. அதான் இந்த வளர்ச்சி.